பிரியமானவர்களே, இந்த புது மாசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக, நன்மைக்காக முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 5 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, எந்த சேதமும் நமக்கு வராதபடி பாதுகாத்து, ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து, எந்த குறைவு இல்லாமல் நம்மை நிறைவோடு நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வந்திருக்கலாம். வந்ததும் நமக்கு ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்ட தேவன் வரும் மாதத்தில், இந்த வரும் 6ஆம் மாதத்தில், ஜூன் மாதத்திலையும் இந்த புது மாதத்திலையும் தேவன் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தம், என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன், என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்றார். அதாவது எஸ்ஐயா 51ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த வசனம் எஸ்ஐயாவுக்கு தேவன் வாக்குத்தமாய் கொடுத்த வசனம். என்ன சொல்றாரு? நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி, அதாவது வானத்தை, ஒரு கேனோப்பியா இருக்கிற வானத்தை நிலைப்படுத்துவது என்றால் சாதாரண காரியம் அல்ல. இந்த புது மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்ற வாக்குத்தம், வானத்தை நிலைப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த அவர் வல்லவர் என்று நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். வானத்தை நிலைப்படுத்தி எந்த சேதம் இல்லாதவரைக்கும் இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுகிற தேவன் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் நிலப்படுத்தி நம்மை அவருடைய சிறகில நம்மை காக்க, நிழலினாலே நம்மை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் இந்த நாட்களில், இந்த ஜூன் மாதத்தில் விசுவாசிக்க வேண்டும். நம்ம சூழ்நிலை அல்ல, சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்மை அழிக்கிற தேவன் அல்ல, நம்மை உருவாக்குற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாய் இருந்தாலும் அதை பெரிதாய் பார்க்காமல் அவர்களுக்கெல்லாம் மேலாக பெரியவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் அவருடைய கரத்தின் நிழலினால நம்மை மறைக்க போகிறார். அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மறைக்க போகிறது. அது 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, உன்னதமான மரபில் சர்வ வல்லவருடைய நிழல்னு சொல்லப்பட்ட சர்வ வல்லவருடைய நிழல். அப்போ பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் நிழல்னால, அதாவது பவுலுடைய நிழலினால் அற்புதம் நடந்தது போல, பவுலுடைய நிழலில் கொண்டு வந்த போது அற்புதம் நடந்தது போல, பரலோகத்தின் தேவனுடைய கரத்தின் நிழலில் நம்மளை காக்கிற தேவனுடைய அந்த கரத்தின் நிழல் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்று, இந்த ஜூன் மாதம் முழுவதுமாய் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்று நாம் விசுவாசித்து இந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்காய் பலப்படுவோம். கடைசி காலமாக இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை நம்மளை சோர்வுபடுத்தி தேவ சமூகத்தை விட்டு விலக்கி கொண்டு போகிற நாட்களில் நாமோ தேவ வார்த்தையை நம்பி நம்மை காக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவருடைய நிழல் என்னை மறைக்கிறது, என்னை பிசாசின் கண்களுக்கு என்னை மறைக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னேறி செல்ல தேவன் இந்த வாக்குத்தை நமக்கு தருகிறார். என்ன சொல்ற? என் கரத்தின் நிழலினால உன்னை மறைக்கிறேன். எதுக்கு மறைக்கிறார்? சத்ரு நம்மை தொடாதபடிக்கு நம்மை மறைக்கிற ஒரு தெய்வம். தீங்கு நாளில் கூடார மறைவில மறைத்து அவர் நம்மை காக்கிற தேவன் என்று 27ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. அப்படியாய் தேவன் நம்மை அவருடைய கூடார மறைவில ஒளித்து மறைத்து காக்கிற தேவனாயிருக்கிறபடினால் ஜூன் மாதம் முழுதுமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நமக்கு நேராக வருகிற எல்லா காரியங்களும் மறைத்து அவருடைய நிழலில், கரத்தின் நிழலில் நம்மளை மறைத்து காக்க வல்லவராய் இருக்கிறன்னு விசுவாசித்து இந்த மாதத்தை நாம் துவங்க போகிறோம். இந்த மாதத்தை நாம் துவங்க போகிறோம். இந்த வார்த்தையின்படியாக என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படியாக இந்த புது மாதத்தில் முழுமையாக, இந்த ஜூன் மாதம் முழுமையாக நடத்த போகிறோம். ஏன்னு சொன்னால் ஜூன் மாதம் சொல்லும் போதே செலவு அதிகரிக்கிற நாட்கள்.
ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பல பிரச்சனைகள் நமக்கு உண்டு. ஆனாலும் அவைகள் நடுவிலையும் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய கரத்தின் நிழல் நம்மை தாங்கி அற்புதமாய் அதிசயமாய் எப்படி நடந்துன்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாத இந்த நாட்களில் இந்த வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை அவருடைய கரத்தின் நிழலால் மறைத்து காக்கப் போகிறார். அதான் இன்று நாளில் தேவ வார்த்தையும் வாக்குத்தத்தமாய் இருக்கிறபடினால் அந்த வாக்குத்தை விசுவாசித்து நாம் முன்னேறுவோம். இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, வாக்கத்துக்காக நன்றி. என் கரத்தின் நிழலில் மறைப்பேன் என்று சொன்ன வாக்கத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலை எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அவர்கள் நம்பி விசுவாசித்து அதன்படி முன்னேறி செல்லத்தக்கதாக என்னை காக்கிற ஒரு கரம் உண்டு, என்னை பாதுகாக்கிற ஒரு கரம் உண்டு, என்னை மறைக்கிற ஒரு கரம் உண்டு விசுவாசித்து உடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ பலத்தால் உடைய பிள்ளைகளை இடைக்கட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தாங்கி வை நடத்துவீராக, கரம் விடுது நடத்துவீராக, போக வேண்டிய வழியை காண்பிப்பீராக. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் வியாதிக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உடைய தெய்வீக ஆளுகை உடைய பிள்ளைகளை ஆளட்டும். தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுக்குள் காணப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.